எல்லாருக்குமே உடம்புல பல பிரச்சனை இருக்கு. அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. மனசே ப்ராப்ளம், உங்களுக்கு உடம்பே ப்ராப்ளம் தானே. அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். அப்பதான் இளையராஜா சாங்ஸ்லாம் நமக்கு கேட்கும். பெட்ரோல் வந்து தீண்டும் மலையாளத்துல கேட்கும். இளையராஜா பாட்டு கூட அவருக்கு காப்பிரைட் கேட்பாரு. ஏதோ மெனு பாக்குறாங்க. அதாவது எல்லாரும் மெனு பார்த்து ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க ஆர்டர் பண்ணிட்டு மெனு பாக்குறாங்க. மூல கோளாறு உள்ளவ லூசு பைய. கண்ணா லட்டு திங்க ஆசையா. நான் வரும்போது சாரு காண மாத்தி உங்களை சந்திக்கிறேன். நான் வரும்போது சாரு காண மாத்தி உங்களை சந்திக்கிறேன். அட கன்றாவியே. Hi, hello, vanakkam, welcome to Sangeeta Says, and this is a new vlog. This is Drunken Monkey style. Today that we are going to shoot. என்ன அப்படின்னா என்ன ஆக்சிடென்ட் எல்லாம் என்ன அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கண்டிப்பா ஷேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஃபன் vlog-ஓ ஒரு ஃபன் vlog தான். ஏன்னா ஒரு ட்ரிப் அப்படின்னாலே ஃபன் vlog தான் இது. கண்டிப்பா நிறைய வந்து புது புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா எதுக்காக இந்த ட்ரிப் அப்படின்னா எல்லாருக்குமே உடம்புல பல பிரச்சனை இருக்கு. அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. இப்ப நாங்க எங்க போறோம் அப்படின்னா கேரளாக்கு போறோம். அது என்ன இடம்? கோட்டக்கரையா? முகமா சேட்டன் வந்தல்ல சேட்ட செய்யா வந்தல்ல சேட்ட. இப்ப பாத்துங்க கேரளா போறாரா அவரு. சோ அதனால வந்து கேரளால போய் ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலா அவங்க வந்து ரொம்ப சூப்பரா பாப்பாங்களாமா. அதாவது நம்ம கையை இப்படி புடிச்சு பார்த்தே உடம்புல எங்கெங்க என்னென்ன ஓட்டை, சாரி நாடியை புடிச்சு பார்த்தே உடம்புல எங்கெங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றத கிளியரா சொல்லிடுவாங்க. கையை பிடிச்சு பார்த்தோன்னா இவங்க முதல்ல மனிதியா இல்ல ஏலியனா சொல்லிடுவாங்க. 15 நாளுக்கு இல்லைன்னா 30 நாளுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுப்பாங்களாம். அதாவது அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே உடம்புல இருக்க அவ்வளவு ப்ராப்ளமும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அவங்களோட அட்ரஸ் வாங்கி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி லொகேஷன் மேப் வாங்கி கால் பண்ணி பேசிட்டு மதியம் 3 மணிக்கு வந்து அங்க இருக்கிற மாதிரி எங்களை வர சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க போய் எல்லாருமே ஆக்சுவலா இப்ப எங்களுக்குலாம் என்ன உடம்புல ப்ராப்ளம் இருக்கலாம் தெரியாது. மனசே ப்ராப்ளம், உங்களுக்கு உடம்பே ப்ராப்ளம் தானே. அழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால இப்போ வந்து நாங்க 4 பேருமே எங்க அம்மாவோட சேர்த்து நாங்க 4 பேருமே என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா போய் காமிச்சு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கு, இல்ல வந்துட்டு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல பேக் பெயின் இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ இந்த ஏஜ்லயே வர ஆரம்பிச்சிச்சுல. ஸோ அதெல்லாம் ஏதாவது நம்ம நல்ல ஹெல்தியா தான் இருக்கோமா இல்லையான்றதை செக் பண்ணிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட போய் அந்த சொல்லுங்க. உடம்புக்கு எல்லா பிரச்சனை சரி பண்ணுவாங்களா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். எல்லா பிரச்சனை சரி பண்ணுவாங்கல்ல. இப்போ என்ன ஷாருக் கானா சல்மான் கானா மாத்துவாங்களா? சோ இந்த மாதிரி விஷயம் என்னென்ன விஷயங்கள் வந்து உடம்புல நமக்கு வந்து ஹெல்தியா இருக்கா அன்ஹெல்தியா இருக்குன்றத வந்து அவங்க இன்னைக்கு சொல்ல போறாங்க. சோ அதுக்கு தகுந்த நாங்க என்ன பண்ண போறோம், 15 days 30 days வந்து ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி இருக்க போறோம். அவங்க கொடுக்குற மெடிசனை மட்டும் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ரீஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட இவங்க வந்து மெடிசன் வராங்க. எனக்கு கேரளா வந்தது கிளைமேட், அப்புறம் குப்பி கருப்பேன் குசும்புக்காரன். குப்பினா கல்லு. அதே குப்பின்னு சொன்ன அது வந்து கேரளால காட்டில் சேட்டா ஒரு குப்பி விழிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குப்பியை தருவாங்க. இவர் வந்து உடம்பு சரி பண்ணுவாங்க. எனக்கு மோசமா போறதுக்குதான் கேரளா வராரு. பரவாயில்ல. மலையாளம் பேசுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம். எத்தனை படம் பார்த்திருப்பீங்க? இல்ல நான் படிச்ச காலேஜ் மலையாளம் தானே. மலையாள காலேஜ் தானே கோயம்புத்தூர்ல. அப்படியா? ஆமா. ஆர்விஎஸ் தானே. ஆர்விஎஸ் தான். ஐயோ இதெல்லாம் கட் பண்ணிருங்க. அப்போ நமக்கு வந்து அந்த குப்பி பிளஸ் என்னன்னா கப்பக்கிழங்கு, பீஃப் கறி, அடி போலி மீனு. நான் என்ன விஷயத்துக்காக இந்த vlog பண்ணி இதை வந்து அந்த இடம் முதற்கொண்டு இந்த vlogல நான் காட்டணும் முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா யாருக்காவது ஒரு ஆர்த்தோ ப்ராப்ளமோ இல்ல அசிடிட்டி ப்ராப்ளமோ அல்சர் ப்ராப்ளமோ என்ன மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதாவது உடம்பு ரிலேட்டடா ஸ்கின் ரிலேட்டடா இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் உடம்பு ரிலேட்டடா என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் போனீங்க அப்படின்னா விளங்கும்டா நாரப்பயல சூப்பரா சரி பண்ணிடுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து அதுல கியூர் ஆயிருக்காங்கன்றனால இதை நம்ம கொண்டு போய் ஒரு vlog-ஆ பண்ணி நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தா பிரச்சனை இருக்கவங்க அங்க போய் சரி பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா கல்லு குடிக்க வரேன், கப்ப கலங்கு சாப்பிட வரேன் கூட வந்து நின்றுட்டு இரிட்டேட் பண்ணிட்டு கிரிஞ்சு மக்களே. அவங்க ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அனுப்புறோம், கல்லு கடைக்கு போறோம், பண்றோம். ஆமா எப்ப ஜி வேலைக்கு போறீங்க? வேலைலாம் டீ அடிப்போலி. அடிப்போலி இல்ல, உண்மையிலே சத்தியமா சொல்றேன். இப்படி ஒரு டீ வாழ்க்கையை நீங்க போட்டு கொடுத்துருக்கியா? டீ காட்டு. மம்மி எப்படி டீ எப்படி இருக்கு? அங்க கேளு, அவங்க போட்டு கொடுத்துருக்காங்களான்னு கேளு. என்ன நிச்சயம் அந்த மாதிரி யோகா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது அது? நல்லா இல்லையா?
வீட்டுல இன்னைக்கு உண்மையா ஒத்துருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க நான் இன்னைக்கு வீட்டுல போட்ட டீ நல்லா இல்லைன்னு உண்மையா ஒத்துக்கிட்டாங்க. நல்லா இல்ல. இந்த டீ எப்படி இருக்கு? நாங்க என்ன பண்றோம், ஒரு 2 days உங்களை இங்க ட்ரைனிங் ப்ராசஸ் அனுப்புறோம். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கலாம். வாங்க 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 வாங்கண்ணா வாங்க வாங்க ரொம்ப செகண்ட் நல்லா சார். இருக்கு ஆக்சுவலா சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப லெவல்ல இருக்கு. ஒரு மாதிரி நல்ல வைபா இருக்கு இல்ல? ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாம ஒரு மாதிரி செட் பண்ணி பக்கத்துல இதான ஏலக்கா. ஏலக்கா ஆமா அப்படியா? ஆமா இதான் ஏலக்கா. ஓ இப்பதான் இது பண்ணிருக்கீங்க. இப்பதான் இன்னும் வரல. இதுதான் இதான் ஏலக்கா. இன்னும் காப்பு வரல. என்ன சார்? இது வந்து சரம். இனிமேல் சரசரமா வரும்ல. இப்ப எத்தனை மாசம் கழிச்சு வரும்? 2 months. 2 months Wow, கழிச்சு வரும். சூப்பர். இது காய் எடுக்கலாம். நைஸ் நைஸ் நைஸ். இதான் ஏலக்கா. ரெஸ்டாரன்ட் பேர் என்ன சார்? நம்ம ரெஸ்டாரண்ட் பேரு லைவ் கிச்சன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். லைவ் கிச்சன் ஃபார்முலா ரெஸ்டாரண்ட். எப்படி சார்? டீ ரொம்ப சூப்பரா. டீ ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. இருந்தது. சூப்பரா இருந்தது. அடிபொலி. நாளைக்கு எப்படின்னா டயர்ட் ஆகுங்க ஒரு டீ சாப்பிட்டு Yes. சுடா போவோம். எஸ் எஸ் சூப்பர். லட்சன் படத்துல மாதிரி எனக்கு எறும்பு வந்துருச்சுக்கா. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சூப்பரா இருந்தது. டீ தூள் சூப்பரா இருந்தது. அருமையா இருந்தது. டீ சூப்பரா Plus என்னன்னா லொகேஷன் வர நம்ம ஒரு மாதிரி ஜில்லா ஒரு மாதிரி வைபா வைப்ரேஷன். சூப்பரா இருக்கு. நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணி correct. குடிச்சாங்க. அப்புறம் போலாம் 500 கிலோமீட்டர் சீக்கிரம் போலாம். அப்படி 500 மீட்டர். லெட்ஸ் கோ. ஏ மேடம், ஓனர் மேடம், நான் வந்து சும்மா அவர் ஓனர் வந்து கேட்டாரு எந்த யூடியூப் சேனல் சொல்லி நான் சங்கீதா சேஸ்னு டைப் பண்ணேன். பார்த்தா ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் வருது. நான் ஷாக் ஆயிட்டேன். நான் அவங்க கேட்டேன், ப்ரோ சங்கீதான்றது அந்த ஒரு ஆக்டர் இருப்பாங்க பிதாமன், அவங்க சேனல் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அட பாவி, உனக்கு எவ்வளவு ஒரு கடுப்பு பாரு. இல்ல இந்த மேடம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு அப்படின்னா அவ நான் பாத்துட்டு ஓ மை காட் நம்ம சேனல் ஒரு அது கேரளா ஒரு மலையாளி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. கேரளா மக்களே இதுதான் டீ இலை. டீ இலை இல்ல, அது தேயிலை. டீ இலையா? ஆமா அதெல்லாம் டீ இது மேக் பண்றோம். டீ இலை இல்ல, அது தேயிலை. தேயிலைன்னு சொல்றது அவங்க சொல்றது. நம்ம ஒரு நமக்கு ஒரு நாலேஜ் வேணா. எனக்கு கேரளா பீஃப் சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து அது பிரெட்டாவும் பீஃபும். எனக்கு வந்து பீஃப்ல கப்பக்கிழங்கு எனக்கு கப்பக்கிழங்கு. இன்னைக்கு ஃபிஷ் சாப்பிடலாம். ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வாங்கி அப்படியே அந்த அது கூட சேர்ந்து அப்படியே நம்ம ஒரு குப்பியும் கிடைச்சா அது ஒரு வரிச்சு குப்பி விழிக்க ஆட்ட அடிப்பொலி. ஒரு மாதிரி அப்பதான் இளையராஜா சாங்ஸ் எல்லாம் நமக்கு கேட்கும். பெட்ரோல் வந்து தீண்டும் மலையாளத்துல கேட்கும். இளையராஜா பாட்டு கூட அவருக்கு காப்பிரைட் கேட்பாரு. இப்ப கேரளால எனக்கு இன்னொரு விஷயம் பிடிக்கும். என்னன்னு தெரியுமா? என்னன்னா அவங்களோட கேரளா காலேஜ் படிக்கும்போது, என் காலேஜ் படிக்கும்போது கேரளா பாய்ஸ் வந்து கார பைக் வந்து அவ்வளவு சூப்பரா ஆல்டர் பண்ணுவாங்க. ப்ரோ ஆமா ப்ரோ. அப்படியா? ஆல்டர் பண்ணுவானுங்க. ஆல்டரேஷன்னாலே இது கேரளா தான். இப்படி ஒரு விஷயம் தெரியாதே. பைக் கார் எல்லாமே, அதாவது பழைய பைக், பழைய விண்டேஜ் பைக் எல்லாத்தையும் பயங்கரமா ஆல்டர். பிளஸ் வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே புல்லட்ல எனக்கு அவங்கள பார்த்து தான் ப்ரோ எனக்கு ஒரு ஆசை ப்ரோ. எனக்கும் அந்த மாதிரி ஒரு கார் எடுத்து ஆல்டர் எனக்கு ஒரு ஆசை. மேடம் எங்க கொண்டு வந்திருக்கீங்க? गाइस நாங்க எங்க வந்திருக்கோம்னா வழியோரம்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து வழியில இருக்க எல்லா இடத்துலயும் இருக்குமா? நம்ம எந்த நல்ல ஊர்ல கேள்விதான். இது என்ன ஊர் தெரியல. உண்டகாயம் கேரளா. ஆமா 2024 அங்க அப்ப இருந்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப இருந்து இதே இடத்துல இருக்கா? அதே இடத்துல இருக்கு. சோ இப்ப வந்து சாப்பாடு வந்திருக்கோம். நல்ல ஒரு லஞ்ச்க்கு அப்புறமா கேரளாவுல மெனு இருக்கு. வா இன்னைக்கு என்ன மெனு பாப்போம். ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம். ஹோட்டல் அட்மாஸ்பியரே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். நல்ல ஒரு அந்த காலத்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி. கேரளா சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப நல்ல அரோமா, ஒரு நல்ல அரோமா வருது. ஒரு நல்ல இங்க பாருங்க டேபிள் சாட் அவுட்டும் சேர் பஃபே சிஸ்டம்ல வச்சிருக்காங்களே. வாவ். ரைஸ் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? ரெட் கலர்ல இருக்கும். பருப்பு, சாம்பார், மோர் கறி, பயறு, பீன்ஸ், வாழைக்காய், தட்டப்பயிறு, அடிப்பொலி. வாவ் பைனாப்பிள். அமேசிங். மீல்ஸ் சிக்கன் தவா ஃப்ரை. ஆனா இந்த மெனுல அது இல்லவே இல்ல. ஏதோ மெனு பாக்குறாங்க. அதாவது எல்லாரும் மெனு பார்த்து ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க ஆர்டர் பண்ணிட்டு மெனு பாக்குறாங்க. ஆனா இங்க டிஷ்ஷை விட அவங்க சொல்ற அந்த அந்த ஒரு பீஃப் தரட்டு அது ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. வேற சொன்னாரு ஏதோ கிளி பிரியாணினாரு. நான் பயந்துட்டு என்னது கிளி பிரியாணி? கிளீனா நீங்க உங்களுக்கு எப்படி மலையாளம் தெரியும்? சபரிமலைக்கு போயிட்டு குறைச்சு கூட தெரியும்னா வெளியே அனுப்பிச்சிருவான் அந்த மாதிரி.
பப்படம், சிக்கன் தவா ஃப்ரை, ஃபிஷ் பொரிச்சது, ம். கிங்ஃபிஷ் இது என்ன காய்? இதான் பீன்ஸ். பீன்ஸ். நல்லா சாஃப்ட்டா இருக்கலாம். சூப்பரா இருக்கு. வாவ், அது என்னோடது வச்சிருங்க. பொரிச்சது என்னோடது. கை தொட்டினா வெட்டிடுவேன். கண்ணா லட்டு திங்க ஆசையா. சூப்பரா இருக்கு அந்த காய், வேற லெவல்ல இருக்கு. இப்பதான் தெரியுது கேரளா பீப்புள் அவ்வளவு ஏன் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. அமேசிங். நல்லா சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியாம நெளிச்சிட்டு, அதாவது சாப்பிட்டுட்டு ஒரு அன்லிமிட்டட் மீல்ஸ், ஓகேவா, அதை வந்து ஃபுல்லா இறக்கி ஆகணும் ஒரு முடிவுல சுடுதண்ணி வாங்கி வாங்கி பிடிச்சு அதை வந்து கிளியர் அவுட் பண்ணிட்டு 6வது பிளேட் உள்ள போயிட்டு ஏங்க இப்படிலாம் சொன்னா ஆடியன்ஸ் என்ன நினைப்பா? 3வது பிளேட்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போயிட்டு இங்க வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். பரோட்டா சூரி மாதிரி அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல இருந்து கோடு போ, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன்ற மாதிரி. ஃபினிஷிங்காக இங்க ஏதோ பைனாப்பிள் ரொம்ப ஸ்பெஷலாம், அவங்க ஏதோ என்னமோ பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒண்ணு வந்து கொடுத்துருக்காரு. நல்லாதான் இருக்கு. நல்லா சாப்பிட்டாச்சு, வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. இதெல்லாம் வந்துட்டு 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுறது. ஆமா, அதனால வந்து இப்ப ஸ்ட்ரைட்டா எங்க போறோம்னா வைத்தியசாலை போறோம். ஸோ அங்க போயிட்டு நம்ம வந்து எப்படி அடுத்து நான் போய் எங்க வீட்டுல போய் நான் எனக்கு கேரளா சாப்பாடு செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்ல போறேன். இந்த அரிசி எங்க பார்சல் வாங்கிட்டேன். நைஸ் ஐடியா. சரி, ஓகே, வைத்தியசாலையில மீட் பண்ணுவோம். வாங்க போலாம். ஆமா வாங்க போலாம். எஸ், ஃபைனலி we are arrived. ஸோ அந்த வைத்தியசாலைக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே வந்து நம்ம கேமரா எதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பிகாஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து எவ்வளோ தூரம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றது வந்து நாங்கள் வெளியில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணோம். பிகாஸ் நாங்கள் எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம், ஹெல்த்தை செக் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்து நான் சொல்கிறேன். எஸ், முடிஞ்சால் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மாண்டேஜஸாக வந்து காட்ட ட்ரை பண்ணுறேன். அதுவுமே அவங்க அலோவ் பண்ணால் மட்டும். ஸோ நான் வரும்போது சாருக்கான மாற்றி உங்களை சந்திக்கிறேன். பாய். நான் வரும்போது சாருக்கான மாற்றி உங்களை சந்திக்கிறேன். அட கன்றாவியே. ஹாய். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஈவினிங் சொன்னேன்னா அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க உள்ளே போகிறோம். ஸோ அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. முடிஞ்சால் மாண்டேஜஸ் எடுத்து காட்டுறேன்னு சொன்னேன்னா, நம்ம சொன்ன மாதிரியே வந்து உள்ள அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, அவங்களோட அந்த கிளினிக் அட்மாஸ்பியர் இதெல்லாம் அவங்க ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ நம்மளும் ரொம்ப அவங்கள வந்து போஸ்ட் பண்ண முடியாது. ப்ளஸ் நம்மளும் ட்ரீட்மெண்ட் போயிருக்கனால சரி ஓகே நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ரொம்பவே நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்காக போகிறேன். ரொம்ப நல்லா பண்ணாங்க. லைக் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம போய் சொல்லுவோம் டாக்டர் கிட்ட, அவங்க அதை செக் பண்ணி அதுக்கான மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, இல்லை அதுக்கான ஸ்கேனோ வாட் எவர் அதை வந்து அவங்க நம்ம பண்ண சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட இந்த நாடி இருக்குல்ல, இந்த பல்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை மட்டும் கையில் பிடிச்சிட்டு நம்மளை ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ண சொல்லிட்டு அவங்க வந்து அது மூலமாக உடம்புல எங்கெங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றத பர்ஃபெக்டாக மைன்யூட்டாக சொன்னாங்க. எனக்கு வந்து ஐ வாஸ் டேம் ஷாக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இதெல்லாம் இவங்க கண்டுபிடிப்பாங்களா? இது எப்படி இருந்ததுன்னா, நம்ம யாரு என்னன்னு சொல்லாமே போய் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட சொன்னோம்னா நம்மளை பத்தி ஜோசியக்காரர் எல்லாமே சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் தான் பிடிச்சி பார்த்தாரு, ஸ்டெத்து வச்சு பார்த்தாரு. மற்ற எதுவும் பெருசா வந்து நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம்ன்றதெல்லாம் அவர் கேட்கவே கிடையாது. நம்ம பேர் கூட இன்ஃபேக்ட் அவர் கேட்கவே கிடையாது. போய் உட்கார்ந்ததுமே வந்து நம்மளோட பல்ஸ் பார்த்துட்டு ஸ்டெத்து வச்சு செக் பண்ணிட்டு, இங்க இந்த ப்ராப்ளம் இருக்கு, இங்க உங்களுக்கு பெயின் இருக்கு, கரெக்டா, ஸோ இது இப்படி இருக்கு. 3வது குறுக்கு தெரு லேக் ஏரியா பல்லூர் கோட்டம் எதிர்ப்புறம். அவர் கேட்கறது எல்லாமே ஆக்சுவலா இருக்கு. எல்லாரும் நாங்க யாரெல்லாம் போயிருந்தோமோ அங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர் யார்கிட்டலாம் கேட்கிறோமோ எல்லாருக்குமே அவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்தால் அவர் அதுக்கான மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாரு, ஆயுர்வேதிக் மெடிசன் எல்லாமே. தட் டு ஃபார் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ரொம்ப வருஷம் நீங்க அதை கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப மாசம் கண்டினியூ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மேக்ஸ் டு மேக்ஸ் 30 days 3 months இந்த மாதிரி தான் ப்ரிஸ்கிரைப் பண்றாரு. அதுலயே நிறைய பேர் ஆக்சுவலா நிறைய பேர் எங்க இருந்து வந்திருந்தாங்க, பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாங்க, நார்த்ல இருந்து வந்திருந்தாங்க, நாங்க இங்க இருந்து போயிருந்தோம், தமிழ்நாட்டுல இருந்து போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்து போறாங்க கேரளாவுக்கு ஃபார் தட் பர்டிகுலர் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட். ஐ ஹோப் இது வந்து கண்டிப்பா நாங்க போன எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா அவங்க கொடுத்த அந்த மெடிசன் வந்து 100% கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். உனக்கு ஓகே இல்ல, சாட்டிஸ்ஃபைட் இல்ல? நீ எனக்குலாம் செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் சூப்பரா. என்னால
எனக்கு சில இடங்கள்ல அவர் சொல்ல கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. எனக்கும் ஏன்னா அவரு கரெக்டா கெஸ் பண்றாரு எல்லாத்தையுமே கரெக்டா. ஏதோ முன்னாடியே நம்ம ஏதோ பல வருஷம் சொந்த மாதிரியும் நம்ம எல்லாரும் முன்னாடி இருந்து அவர் பாக்குற மாதிரியும் எல்லாமே கரெக்டா சொல்றாரு. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்குன்ற வரைக்கும் ஒரு கரெக்டா எக்ஸாக்டா எல்லாமே சொல்றாரு. நான் ஹாப்பியோ இல்லையோ அரவிந்த் பயங்கர ஹாப்பி. அந்த ஒரு பெயின் இருக்குன்னா அந்த பெயின் கரெக்டா எந்த இடத்துல இருக்குன்ற எவ்வளவு இயர்ஸ் ஆயிருக்கு, எந்த இடத்துல இருக்கு, அது எதனால இருக்கு, அதை எப்படி கியூர் பண்ணணும், ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும், இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா. அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தோம், அவங்களுக்கும் என்ன ப்ராப்ளம், ஆக்சுவலா நாங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் அதை போய் கியூர் பண்ணுன்ற பிளான்லயே போவே கிடையாது. சின்ன சின்ன இஷ்யூஸ் நாங்க எங்களுக்கு வந்து ஜஸ்ட் we wanted to know that we are healthy even if we are not healthy what is the problem அது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போனோம். அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எங்க எல்லாத்துக்குமே அமைஞ்சது. அண்ட் எஸ் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சு. நாங்க என்ன நினைச்சோம்னா சரி ஓகே அட்லீஸ்ட் இத அங்க முடிச்சிட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம் நினைச்சோம். ஆக்சுவலா ஆமா இது என்ன நடந்துச்சு உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்றதையாவது உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சோம், சொல்லணும்னு நினைச்சோம். பட் அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப பேட்டரி டெட். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா டிராவல் ஹவர்ஸ்லயே வந்து அப் அண்ட் டவுன் 12 hours. ஆக்சுவலா இங்க இருந்து 6 hours போயிட்டு அங்க இருந்து 6 hours திரும்பி வரணும். அங்க வர்ற வழியில எப்படி இருந்தது பத்தியா? பயங்கர மிஸ்ட்னா இந்த பேய் படத்துல பேய் வரும்போது அப்படி புகையா போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு. திரும்பி நாங்க கேரளால இருந்து நாங்க இங்க தமிழ்நாடு ஐ மீன் இங்க தேனிக்கு வர்றதுக்குள்ள அப்பா போதும் ஆயிடுச்சு. அது நைட் மிட் நைட் டிராவல் வேற, ஃபுல்லா இருட்டு, 12:30 1:30. அந்த ஹில்ஸ் வேற. நாங்க போனது வந்து குமிளி ஹில்ஸ்ல வேற. டைம் பாருங்க இப்போ 3 o'clock ஆயிடுச்சு. நாங்க வந்தது ஒரு 2:15 அந்த மாதிரி வந்தோம். வரும்போதே ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னா ஃபுட் கிடைக்காதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து எல்லாம் நம்ம கூட ஒரு பாடி சோடா வந்தார்ல, அவர் போய் தூங்க போயிட்டாரு. அவர் பாடி சோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா, உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? க்ளோஸ் வா நம்ம vlogல என்ன நடந்துன்னு சொல்றோம் அப்படினா இல்ல சாரி ஐம் வெரி டயர்ட். எல்லாருக்குமே செம டயர்ட். ஓகே நாங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு க்ளோசிங்கா உங்களுக்கு என்ன நடந்துன்னு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் we both plan. ஓகே அது வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நாங்க போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படி கிடையாது. நம்ம யாராவது நம்ம vlogனு ஒன்னு ஷூட் பண்றோம் அப்படினா அவங்களுக்கு அது அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்குனா கண்டிப்பா அதை நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். ஓகே அது நம்ம vlogல காட்டணும்ன்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அவங்க கிட்ட யாரையுமே அந்த மாதிரி நம்ம யாருமே அலோ பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஆயுர்வேதிக். ஆக்சுவலா முக்கியமா என்ன விஷயம் நான் சொல்லணும்னா பண்ணா மட்டும் தான் நம்ம அதை பண்ண முடியும். சோ இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா 92 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேர்ட் ஜெனரேஷன். ஆக்சுவலா நாங்க பார்த்தது வந்து தேர்ட் ஜெனரேஷன். இவங்க தாத்தா அப்பா இவரு வந்து இவங்க எல்லாம் தேர்ட் ஜெனரேஷன் பாத்துர்க்காங்க. அவ்வளோ அக்யூரசி. ஆக்சுவலா அவங்க சொல்ற விஷயங்கள்ல இருக்கிற அக்யூரசி வந்து அன்பிலீவபிள். ஓகே ஃபைன், நான் ஓவர் பில்டப்லாம் கொடுக்கறதுல இதுதான் மேட்டர். இது ஃபர்தரா எப்படி எங்களோட ஹெல்த்துக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ், இந்த ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுது, எங்களோட ஃபுட் ஹேபிட்ல எவ்வளவு கண்ட்ரோலா இருக்கும், எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 100% ப்ராமிஸா நான் அடுத்தடுத்த vlogsல அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எந்த ப்ராப்ளமே இல்லைனாலும் ஒரு வாட்டி யூ ஆர் ஃபிட் அண்ட் ஹெல்தி அப்படின்னு தெரிஞ்சுக்காத யூ கேன் கோ அண்ட் மீட் த டாக்டர். ஸோ யா அவள் தான் முடிஞ்சு. ஸோ வந்தாச்சு, அழகா போயாச்சு, டிராவல்ல போயாச்சு, டாக்டரை பார்த்தாச்சு, எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீட்மெண்ட் செக் பண்ணோம். ஓரளவுக்கு நாங்க எல்லாமே ஹெல்தியா தான் இருக்கோன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே நல்லா ஹெல்தியா தான். இல்ல அதான் சின்ன சின்ன ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாத்தணும். நம்ம அதையும் மாத்தணும்னா சூப்பர் ஃபிட் அண்ட் ஹெல்தி தான் அந்த மாதிரி. ஸோ அதனால இதுக்கப்புறம் கண்டிப்பா ஃபர்தர் நாள் vlogsல வந்து நான் இதோட அப்டேட்ஸ், உடம்புல எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, அரவிந்துக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், அம்மாக்கா இருக்கட்டும், சிவாக்கா இருக்கட்டும், எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்றத கண்டிப்பா நான் ஒரு vlogலயுமே ஞாபகம் வர ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். And for sure நான் இவங்களோட டீடைல்ஸுமே further vlogsல ஷேர் பண்றேன். ஓகே, thank you so much. See you on another vlog. Bye, good night. Good night.